எப்பவும் போல் அஸ் யூஷுவல் எந்த விலாகும் நான் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். ஆனிவர்சரி விலாக் பார்ட் 2 தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்ட் 1ல வந்து பாட்டு சத்தம் கேட்டிருக்கும். பார்ட் 2ல வந்து என்னோட குரல் சத்தம் தான் கேட்க போகுது. காலையில் கோவிலுக்கு போயிட்டு ஆஃப்டர்நூன் போல் சரி ரொம்ப வெயிலாக இருக்குது, எங்கடா போகலாம், வெளியே எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ சரி சரவணா செல்வரத்னம் அந்த மாதிரி டி நகரில் போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு போனோடனே செம்ம டீஹைட்ரேஷன் டே தான் எங்களுக்கு. அது ஜூஸாக குடிச்சிக்கிட்டே சுற்றணும் 2 பேருமே. நான் ஒரு ஜூஸ் குடிக்க, அவர் ஒரு ஜூஸ் குடிக்க, அப்படி மாற்றி மாற்றி ஜூஸ் மட்டுமே தான் குடிச்சிட்டு இருந்தோம். சரி அடுத்து ஷாப்பிங் பண்ண போகிறோம், எப்போ சாப்பிடுவோன்னே தெரியாதுன்றனால ஒரு பிரெட் ஆம்லேட் வாங்கி ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஷாப்பிங் செக்ஷன் தான் வந்து போயிருந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நாங்கள் போனது விண்டோ ஷாப்பிங் தான், அதனால் எதுவுமே அவ்வளோவா பர்ச்சேஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு போன 2 செக்ஷன்லுமே அவ்வளோவா பர்ச்சேஸ் பண்ணல. ஹாட் பேக் மட்டும் ஒன்று வாங்கியிருந்தேன், ரேட் கம்மியாக இருந்தனால. கொஞ்சம் பெரிய சைஸே 135 தான் போட்டிருந்தது. சரி ஓகே எப்போயாச்சும் தேவைப்படும்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் சைஸ்க்கு செப்பல் இல்லவே இல்லை. இங்கே கிடைக்கலன்னா என்ன, ஜென்ஸ் ரோவில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு செப்பல் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச செக்ஷன் தான் வந்து போயிருந்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட அந்த செக்ஷனில் நின்று ஒவ்வொருத்தனையாக பார்த்து ரசிச்சிருப்பேன். இதுக்கப்புறம் செம்ம ஃபன்னான ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.